ஹலோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நவீன் அஃபிஷியல் ஒன் நேம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் பேக்கு தாங்க. ஆமாங்க, இது கழுகிட்டு இருக்கிறது தான் ஒரு ஃபேஸ் பேக். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஸ்கின் டைட்னிங் ஃபேஸ் பேக்கு சொல்லலாம். பிக்மெண்டேஷன் கம்மியாகும், ஃபேஸ் வந்து நல்லா பளபளன்னு ஃபேஸ் க்ளோயிங்காக இருக்கும். ஸோ ஒரு 15 நிமிஷத்துலேயே இந்த ஃபேஸ் பேக் நம்ம தயார் பண்ணிடலாம். ஸோ வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். வீடியோக்குள்ளே போகலாம். அது கூட வந்து ஒரு பெல் ஐக்கான், லைக், ஒரு ஷேர் காய்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வெள்ளைக்கரு எடுத்துட்டு மஞ்சள் கலரில் உள்ளதை மட்டும்தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும் இந்த ஃபேஸ் மேக்ஸிமம் வந்து பேக்கு. நம்ம முட்டை ஓகே யூஸ் கைஸ், பண்ணும்போது ஸ்மெல் அடிக்கும், பட் இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணும்போது அந்த ஸ்மெல் வராது. ஸோ இப்போ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நான் வந்து மிக்ஸ் பண்ணி பேக் தயார் பண்ண போகிறேங்கிற விஷயம் இப்போ நான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டோட ஜூஸ் 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயில் நம்ம வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். ஆக்சுவலாக இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா செக்கில் வாங்கியிருக்கிறது. ஸோ நான் பாட்டில் கடையில் கிடைக்கிறது வாங்க மாட்டேன். செக்கில் ஆட்டினது தேங்காய் ஒரிஜினலில் வாங்கி யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இது அடுத்து போடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பால், மில்க் போட்டு, ஸோ அடுத்தது ஸ்டவ்ல வச்சு நல்லா பாயில் பண்ண போகிறோம். திக்காக நமக்கு ஃபேஸ் பேக் வர்ற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணணும். நல்லா கிண்டிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ இது பேக் மாதிரி இதே மாதிரி வரணும். ஸோ அவ்வளோதான் பாருங்க கைஸ், நல்லா திக்கா எப்படி வந்திருக்கு நமக்கு ஃபேஸ் பேக் ரெடி ஆகி. ஸோ இதை அவ்வளோதான் இறக்கிட்டு நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் போட்டு அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக முட்டை நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்மெல்லு வராது, அது கவுச்சு ஸ்மெல் எல்லாம் வராது. ஸோ வாங்க காய்ஸ், இப்போ நம்ம இதை ஆற விட்டுட்டு அப்புறமா, ஸோ காய்ஸ் பாருங்க நல்லா சூடாறிடுச்சு. இப்படி போட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு முட்டை ஸ்மெல்.
ஸோ இது இப்போ வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நான் வந்து அப்படியே நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணிட்டே வந்தோம்னா இந்த பிக்மெண்டேஷனு, கண்ணு கீழே கருவளை, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா ஃபேஸ்க்கு இந்த பிக்மெண்டேஷன் எல்லாமே வந்து கம்மியாயிரும். அப்புறம் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கும். அதே போல கண்ணுக்கு கீழே கருவளி கம்மியாகும். ஸோ முட்டை போட்டிருக்கோங்கிற ஃபீலே இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது இந்த ஃபேஸ் பேக்கு. சொல்லப்போனா சுத்தமாக ஸ்மெல் எதுவுமே இல்லை. ஸோ கைஸ் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல் வீடியோ எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ கைஸ். ஓகே, டாட்டா, பாய் காய்ஸ்.